ஏற்ற புனித செபஸ்தியாருடைய ஆற்றலால் அவருடைய ஆற்றலுடன் நம்முடைய ஆற்றலை புகழ்ந்து போற்றுகின்றோம். அவரை போல் நாங்களும் இன்றைய சூழ்நிலையில் அதே விசுவாசத்தை திறமனத்துடன் அறிக்கையிடவும், இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படியவும் உறுதி தரும் ஆவியை எங்கள் பொழிந்தரும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கட்டி எழுப்பும். இந்த இறை வார்த்தையே பகிரச் சொல்கிறது. இந்த இறை வார்த்தையே மனிதனுக்கு மகிழ்வை தருகிறது. இந்த இறை வார்த்தையினால் வரும் மகிழ்வே மக்களுக்கு வலிமை தருகிறது என்ற இறைவனின் சொற்களுக்கு கவனமாய் செவிசாய்ப்போம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 1 முதல் 3, 5, 6 மற்றும் 8 முதல் 10 முடிய இறைவாக்குகள். நெகேமியாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 1 முதல் 3, 5, 6 மற்றும் 8 முதல் 10 முடிய இறைவாக்குகள். மக்கள் அனைவரும் ஒரே ஆளுநர் தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோசேயின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுனர் எஸ்ராவை வேண்டினர். அவ்வாறே 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா, ஆடவர், பெண்டீர், புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். எஸ்ரா மக்களை விட உயரமாக நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளை ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகமுத்திர விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதின் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநரான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரும் நோக்கி, இன்று கடவுளை ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொடுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருத்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள் நீங்களே, இயேசுவை மூலைகளாக்கியவர் நீங்களே, இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள் நீங்களே, இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். உயிருள்ள இறை
மழையில் உயிர் பெறும் ஆன்மீகம் இயேசுவின் கருணை மறந்திடட்டும். இந்த இறை சொற்களை மனதில் இருந்த திறந்த மனதுடன் இருப்போம். இந்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 அருள் வாக்குகள் 9 முதல் 11 மற்றும் 16 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம், கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கை தேர்ந்த கட்டளை கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தான் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் விட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொருவர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 வசனங்கள் 19 முதல் 24 முடிய. அக்காலத்தில் சமாரிய பெண் இயேசுவிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும் காலம் வருகிறது. அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்து மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கடவுள் மக்களாகிய உங்களுக்கு 1000 முறையிலே என் அன்பார்ந்த பாராட்டுதல்களும் வாழ்த்துக்களும். முதலிலே இந்த ஆலயத்தை அர்ச்சிக்க இது கேட்ட பொழுது இது ஒரு இறைவன் சித்தம் போல் அது நிகழ்ந்தது. பல நிகழ்ச்சிகள் இருந்தும் கூட அன்றைக்கு மாத்திரம் என்று நாளை நிகழ்ச்சி இல்லாமல் இருந்த காரணத்தினால் வெகு குறுகிய காலத்தை சரியில் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து உங்கள் ஊரிலிருந்து ஒரு 4 பேர் 6 பேர் வந்தாங்க. அவங்க ரொம்ப அன்போடு பேசினாங்க. அவங்க ரொம்ப எளிமையோட கேட்டுக்கொண்டப்போ அதை முடியாதுன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்றுக்கொண்டேன். இதை ஏற்றுக்கொண்டதுக்காக இப்பொழுது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய எளிய விசுவாசத்தையும் ஆழ்ந்த விசுவாசத்தையும் இறைப்பற்றையும் நீங்கள் இந்த ஆலயத்தை எழுப்பதற்கு எடுத்த முயற்சிகளை நினைத்து உண்மையிலே நான் பெருமைப்படுகின்றேன். உங்களை பாராட்டுகின்றேன். ஒவ்வொரு குடும்பத்தினரையும் இந்த ஆலயத்தை கண்டித்த ஒவ்வொருவருக்கும் 1000 முறையிலே நானும் நன்றி கூறுகின்றேன். இயேசு நண்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தை நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுப்ப வேண்டும் என்பதற்கு 3 முக்கியமான அடிப்படை காரணங்களை இறை வார்த்தையின் கண்ணோட்டத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். முதல்ல மனித வாழ்க்கையில் எடுத்து பார்க்கின்ற பொழுது நமக்கென்று ஒரு இடம் வேணும்ன்ற ஒரு ஆசை போல இருக்குது. அதனால தான் ஒரு இல்லம் அமைக்கிறோம், வீடுகள் தெருக்களில் வாழலாம். ஆனால் நமக்கென்று ஒரு குடும்பமாக வாழணும். அதில் நமக்குள்ள நாம் அப்பா அம்மா பிள்ளைங்க உறவுகளாக நல்லா வளரணும்னா ஒரு சின்ன குடிசை வீடாவது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்துவ கிராமத்திலும் தங்களுக்கென்று ஒரு ஆலயம் அமைய வேண்டும் என்று அமைவது மிக மிக இயல்பானது. உங்களுடைய விசுவாசத்தின் ஆழத்தையும் அதன் உண்மையான வெளி அடையாளத்தையும் சான்றாக அதை காட்ட வேண்டும். எனவே இந்த ஆலயத்தில் நீங்கள் வருகின்ற பொழுது என்ன நடக்கின்றது, என்ன நடக்க வேண்டும் என்பதை
நீங்கள் மனதிலே நன்றாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆலயம் கட்டுகின்றது என்று கூறுகின்ற பொழுது முதல்ல நம்ம எங்கே பார்க்கின்றோம் என்றால் இந்த பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் முதல் கூடாரங்களிலே பணந்தரத்தை அடைந்து கொண்டிருந்த பொழுது கூடாரத்தில் தான் ஆண்டவரை சந்தித்தார். ஆண்டவர் மேகத்தின் வடிவம் நெருப்பு தூணின் வடிவம் அவர்களுக்கு காட்சியளித்து மோகிசனை சந்திக்கின்ற போதெல்லாம் அந்த கூடாரத்தை ஒரு மேகம் சூழ்ந்து நின்று இறை பிரசன்னம் அதனுடைய அவர்களுக்கு தெளிவாகிறது. எனவே தான் இறைவன் பிரசன்னத்தை இறைவன் நம்மிடையே கூடாரம் அடைந்து தங்கியிருக்கின்றார் என்று கூறுவது. இதைத்தான் யோவான் இயேசு நம் உலகத்திலே மனிதனாக பிறந்த பொழுது அவர் மனித உருவெடுத்தார், நம்மிடையே குடிகொண்டார் என்பதற்கு அங்கே இருக்கின்ற கிரேக்க வார்த்தை என்ன? ஆண்டவர் நம்மிடையே வந்து தன் கூடாரத்தை அமைத்திருப்பார், இனிமேல் அவர் நம்மோடு இருப்பார் என்பார்கள் என்ற பொருள் சொல்லப்படுகிறது. அந்த ஆலயத்தை முதலில் சாலமன் என்பதுதான் அவன் கட்டினான் யூதர்கள். அந்த சாலமன் அது கட்டிய பிற்பாடு அது மற்ற மதத்தினர்கள் கோவில் என்பது போல நமது ஆலயமும் அப்படியா, அதற்கு என்ன வேறுபாடு என்று பார்க்கின்ற பொழுது அப்பொழுது அது இறைவனே சாலமனுக்கு தோன்றி அவனுக்கு சொல்லுகின்றார். 1 அரசர் 9வது அதிகாரம் நாம் 3வது வசனத்தை படிக்கின்றோம். 1 அரசர் 9வது அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர்களிடம் சொன்னது, என் முன்னிலையில் நீ செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன். ஆலயத்தில் என் முன்னே செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன். இறைவன் செவி கொடுத்து கேட்கின்றார். நீங்கள் சொல்வது, நீ கட்டின கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். எனது பெயர் விளங்கும்படி நான் அதை புனிதமாக்கினேன். என்னுடைய பிரசன்னத்தான், இறைவன் பிரசன்னத்தான் அதை முதல் புனிதமாகும். அப்படி சடங்குகள் அதை சுற்றி நிற்கின்றன. என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். எனவே தான் இந்த ஆலயத்தை நான் புனிதமாக்கினேன். அது புனிதப்படுத்தப்பட்ட இடம் என்று எப்படி கூற முடியும்? என் கண்களும் இதயமும் இங்கேயே இருக்கும் என்று ஆண்டவர் சாலமோனுக்கு வாக்குறுதி அளித்தார். நமக்கும் அதே வாக்குறுதி தான் அளிக்கின்றார். ஆனால் இந்த ஆலயத்தில் வந்துவிட்டால் மட்டும் உடனே கட்டாயம் ஆண்டவரை தரிசிக்க முடியுமா என்று பார்க்கின்ற பொழுது சாமுவேல் என்ற இறைவாக்கினருடைய வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை படிக்கின்றோம். அவருடைய அம்மா தன் குழந்தை வேணும் ஜெபித்தாங்க. ஜெபித்த உடனே அந்த குழந்தை கடவுளுக்கே அர்ப்பணித்தார் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சிறுவர் நடந்ததை அவரை கொண்டாந்து ஏனி என்ற குருவெடுத்து ஒப்படைத்துட்டாங்க. அந்த சிறுவன் அந்த ஆலயத்திலே படுத்து உறங்கி அங்கே வளர்கின்றான். ஆனால் ஆண்டவர் அவன் மீது அன்பு கொண்டார். எனவே அவரிடம் பேசுவதற்காக ஒரு இரவு அவனை அழைக்கின்றார். சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கின்றார். நான் சாமுவேல் எழுந்திருந்து அந்த குருவானவர் எழுதித்தான் அவரை கூப்பிடுகிறார் என்று குருவை என்னை அழைக்கிறார் என்று கேட்கிறார். நான் அழைக்கவில்லையே, நீங்கள் போய் படுத்துவிட்டார். மீண்டும் ஆண்டவர் அவனை சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கின்றார். அவன் இவர் தான் கூப்பிடுறாரு. மீண்டும் போய் என்ன கூப்பிட்டீங்களா? இல்லையே, நான் கூப்பிடலையே அப்படின்றார். திரும்ப போய் படுத்துகிறார். திரும்ப 3ஆம் முறையும் சாமுவேல் சாமுவேல் அவன் காது நல்லா கேட்குது. இவருக்கு வயதான காது சரியாக கேட்க திரும்ப போய் கேட்கின்றார். அப்போது அந்த குருவானவர் அவர் என்ன உணர்ந்தார்? இவனை ஆண்டவர் அழைக்கின்றார். எனவே ஆண்டவர் தான் என் குரல், என்னுடைய குரல் அல்ல. இவன் ஆண்டவரின் குரலை அவன் கண்டுகொள்ள முடியவில்லை என்று அடுத்த முறை அந்த குரல் வருகின்ற போது ஆண்டவரை பேசும் அடியை கேட்கின்றேன் என்று சொல்லுவோம் இருக்கிறார். அப்பொழுது 1 அரசர் 7வது வசனத்தில் மிக அழகான ஒரு வசனம், அதை நான் படிக்கின்றேன். 1 சாமுவேல் 3:7. சாமுவேல் வாக்குறுதிப்பவர் அங்கே நமக்கு தெளிவாக்குகிறார். சாமுவேல்
ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அழகான வார்த்தை. ஆண்டவரை அவன் இன்னும் அறியவில்லை. எனவே அவர் குரலை அவனால் கண்டுபிடிக்க முடியும். நீங்க சாதாரணமா தெருவில் போயிட்டே இருக்கீங்க, யாராவது உங்களை கூப்பிட்டாங்கன்னா, ஐயோ அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரலாக இருந்தால் உடனே திரும்புங்க. உங்க அப்பா, அம்மா, பிள்ளை, நண்பர், சகோதரர், சகோதரிகள் தெரிஞ்ச குரலாக இருந்தால் ஓ இவர் தான் கூப்பிடுறான்னு சொல்லியிருக்கீங்க. எனவே ஒரு குரலை நம்ம எப்பொழுது நாம் கண்டுபிடிக்க முடியும்? நாம் உண்மையிலே அன்பு செய்கிற பொழுது, உறவு இருக்கின்ற பொழுது உடனே அந்த குரலையும் நாம் உடனே கண்டுபிடிக்கும். நமக்கு பழக்கமான ஒரு இருக்கிற பேசினா கூட, என்ன அம்மா என்ன சொல்றீங்க, என்ன அக்கா என்ன சொல்றீங்க, என்ன அண்ணன் என்ன சொல்றீங்க, அப்பா என்ன வேணும் அப்படின்னு எதிர்நிலை கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் உறவு இருக்கின்ற பொழுது அந்த உறவில் தான் அந்த குரலுக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இங்கு சாமுவேல் இன்னும் ஆண்டவரை அறியவில்லை. அவர் வார்த்தை இன்னும் அவருக்கு வெளிப்படுத்தப்படும். அப்போது இறை வார்த்தையை நாம் நன்கு கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், இறைவனின் குரலை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? ஆண்டவரை அறிய வேண்டும். ஆண்டவரை எப்படி அறியணும்? அவரோடு நீங்கள் உறவு கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உடனே புரிந்து. எனவே நீங்கள் ஆண்டவரோடு உறவு கொள்ளவில்லை என்றால் இந்த ஆலயம் பயனில்லாத ஒரு ஆலயம். ஆண்டவருடைய குரலை கண்டுபிடிக்க மாட்டீங்க, ஆண்டவர் குரலை புரிந்து கொள்ள மாட்டீங்க. யாரும் கூப்பிடுறாரு. ஆனால் ஆண்டவரோடு உறவு இருந்துச்சுன்னா அவருடைய குரலை நன்றாக நீங்கள் கேட்க முடியும் என்பதை இந்த சாமுவேல் 1 சாமுவேலில் தெளிவாக்கப்படுகிறது. சாமுவேல் இறைவனுக்கு வாழ்க்கையில அவர் சிறு பையனாக இருந்தபோது அவருக்கு தெளிவாக இருந்தது. ஆண்டவரோடு நான் உறவு கொள்கிற பொழுதுதான் அவருடைய வார்த்தையை நான் புரிந்து கொள்வேன். அப்பொழுதுதான் அவருக்கு நான் செய்தி சாய்க்கிறேன். ஏறி அவருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். எப்பா நீ அந்த கேட்கிறப்போ ஆண்டவரை பேசும் அப்படின்னு கேட்கின்றேன். ஆண்டவரின் குரல் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆண்டவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி வருகின்றார். உனக்கு அன்புமிக்க ஆண்டவர் தான் உனக்கு கூப்பிடுறார். அதனால் அவருக்கு நீ பதில் சொல்றேன். அவருக்கு நீ பதில் சொல்லுகின்ற பொழுது அவர் உன்னோடு பேசுவார். நீயும் அதை புரிந்து கொள்ள. அவனும் அப்படி பேசுகின்ற பொழுது அவனுக்கு அப்படித்தான் புரியும். பேசல அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்த ஒருபாடு ஆண்டவருடைய குரலை உங்கள் வாழ்க்கையில் கேட்கணும்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோட உறவு கொள்ள ஆண்டவரை அன்பு செய்து உங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை வரவழைக்கின்ற பொழுது அவருடைய குரலையும் நன்றாக கேட்பேன். ஆனால் அந்த அவர் குரல் எப்படி இடி மின்னல் வருமா, பெரிய சத்தத்தில் வருமா, எப்படி வரும் அப்படின்றதற்கு எளிய சிறைவாக்கினர் வாழ்க்கையில ஒரு ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி அவர் வாழ்க்கை நடக்கிறது. எலியாஸ் அவர் இறைவனுக்காக ரொம்ப பற்று இருந்தவர் இருந்தார். அந்த பற்றின் காரணமாக அவர் நீங்கள் யாவது இறைவனை இறைவனை நீங்கள் நம்புகிறீர்களா அல்லது உங்களுடைய கடவுளை நம்புகிறீர்களா? சரிந்து பலி செலுத்துவாங்க. போய் அந்த பலி செலுத்தி அவர்களை சவால் விடுகிறார். அவங்க தோல்வி அடைகிறாங்க. தோல்வி அடைகிறப்ப அந்த இறைவனத்தில் அவர் என்ன பண்ணார்? 400 பேர் முடிச்சிட்டார். ஆனால் அப்போது அந்த அரசி அவளுக்கு ஒரு பயமுறுத்தல். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உன்னை இதே கல்லில் ஆக்குவேன் அப்படின்ற உடனே அவர் பயப்படுறார். பயந்து ஓடுறார், ஓடிட்டார். ஓடி கடைசியில் கர்மேல் மலத்துக்கு போய் அங்கே தஞ்சம் கொடுக்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய ஒரு குறிப்பு அவர் வருகின்றது. அவனோட பேச போற வெளியே வாங்க. அப்பொழுது அவர் வெளியே வர்றார். வெளியே வர்றதுக்குள்ள வெளியே வர்றதுக்கு குகை வாயிலே நிற்கின்றார். அப்பொழுது ரொம்ப அழகான ஒரு அதே 1 அரசர் 19வது அதிகாரம் 11வது 12வது வசனங்களை நான் படிக்கின்றேன்.
நல்லா கூறுகிறது. அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகி நான் கடந்து செல்ல இருக்கின்றேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை கிடந்து பாறைகளை சிதறடித்தது. பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை கிடந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. ஒரு தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. எவ்வளவு அழகா வெறும் காற்று கடவுள் வல்லமையோடு தன்னையை வெளிப்படுத்துவார் என்றா அதுல இல்லாமல் என்ன நடக்கணும்? இந்த ஆற்றில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துவாரா? அதுல ஆண்டவர். பெரிய தீ பற்றி எரிந்து வருகிறது, அதிலேயாவது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவாரா? அதுல இல்லை. எதில் வெளிப்படுத்துகின்றார் என்றால், தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து புகையின் வாயில் என்றார். ஒரு போர்வையின் முகத்தை மூடிட்டு வர்றதுன்னு அர்த்தம் மரியாதை. ஆண்டவர் வந்துட்டாரு, அவர் மரியாதையோடு இருக்கணும்னு அப்படின்னு கேட்டார். அப்போ ஆண்டவர் எப்போ அவனோடு பேசுகின்றார் என்றால், அவர் அடக்கமான மெல்லிய ஒளியை தான் அவரோடு பேசுகிறார். ஏற்று நண்பர்களே, அவர் கடவுள் நம்மகிட்ட பேசுகிறப்போ இது போல பெரும் நிகழ்ச்சிகளில் ஒரு பெரிய ஆச்சரியத்தில் நம்மளோட பேசுவார் என்றால் இல்லை. அடக்கமான மெல்லிய ஒளியில் ஆண்டவர் பேசுகிறார். எனவே ஆண்டவரை இந்த ஆலயத்தில் நீங்கள் சந்திக்கணும்னா, நான் எதுக்கு உங்களை அமைதியாக இருங்கன்னு சொன்னேன். திருப்பணி வந்த ஒரு பாட்டு, உள்ளத்தில் மௌனம் அனுசரித்து அந்த மௌனத்தில் தான் ஆண்டவரை நான் சந்திக்கணும். அடக்கமான மெல்லிய ஒளியில் தான் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியும். சத்தத்தில் விதத்தில் ஆண்டவரின் குரலை கேட்க முடியாது. நிறைய பேர் நம்ம சுற்றி நிறைய சத்தம் இருந்தால் நல்லது நினைக்கும். ஆனால் ஆண்டவரின் குரலை நீங்கள் கேட்க வேண்டும்னா மௌனமாக உள்ளத்தில் மௌனத்தோடு ஆண்டவரின் பிரசன்னத்தை உள்வாங்கி எவீங்க. அப்போது ஆண்டவரின் குரல் உங்களுக்கு இறை வார்த்தையை படிங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பேசும் குரலை நீங்கள் கேட்கிறீங்க. எனவே நன்றாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆலயத்தில் இறங்கி நம்பிக்கை வேண்டும். ஆண்டவர் கண்களும் இதயமும் இருக்கின்றன. அதே சமயத்தில் அவரோடு நீங்கள் உறவுகளாகத்தான் அந்த வார்த்தையை கேட்கவே மாட்டீங்க. அப்படி அந்த வார்த்தையை கேட்கணும்னா இந்த மௌனத்தில் அவருடைய பிரசன்னத்தை உள்வாங்கி ஒரு வார்த்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவருடைய நிச்சயமாக இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் லூக்கா சுவிசேஷம்